ஒருத்தங்கிட்டயே 200 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்குன்னா தமிழ்நாடு பூரா எவ்வளவு இருக்கும்? இந்தியா பூரா எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டும் போயிருந்து பயப்படுறதுனாலதான் சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிக்காரன் குட்டி குட்டி ஜாதி சங்க தலைவர் எல்லாம் கவர்மெண்ட் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். நாம எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தோம்னா தமிழ்நாடே சுடுகாடாயிரு சார். அட்லீஸ்ட் இயற்கை என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு. எந்திரிச்சு நடக்கவே தலைவா. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. கருப்பு பணம்னா என்னங்க? கருப்பா இருக்குங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதுல கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்களுக்கு தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உழைச்சி வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாற்ற சொல்றேன். எப்படி? பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு செலவழிக்க போறேன். நாங்க இதை உங்ககிட்ட சொல்லணும். நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா, நான் பிஎம். இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த கருப்பு பணத்தோட மதிப்பு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா ஏழை நாடில் அறிவு. அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்கார இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. நம்ம நாடு ஒருமேனி பிடியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு பணம் தான். மொத்த கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வரோம். நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல இப்படி இருக்கிற உங்க கிராமம் இப்படி ஆயிடும். பிச்சாம்பாரியா முதல் பால்லையே 6. இதை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது.